போராட்டம்னு சொன்னாலே நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு பிடிக்காது. அவருக்கு எதிரான எந்த வகையான கருத்துக்களும் எந்த இடத்திலிருந்து வரக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்துட்டு இருக்குது? இவர் 2014 ஆட்சி அமைத்தார். இவருடைய ஆட்சிக்கு பிறகு இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் பல பகுதிகளில் கவ் பாலிடிக்ஸ் நடந்தது. எப்படிப்பட்ட கவ் பாலிடிக்ஸ்னால், பசு மாடுகள் வளர்ப்பவர்கள், பசு மாடுகளை விற்பவர்கள், பசு மாடுகளை தன்னுடைய விவசாயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் எந்த மத விபாகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிரான ஒரு சில பிஜேபி சங் பரிவாரனுடைய ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலில் ஈடுபட்டது. 2014-15 பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீடியாக்கள்லையும் அதுதான் டிபேட், அதுதான் பெரிய அளவுக்கு விவாதமாக்கப்பட்டது. அதற்கு அறிவு சார்ந்த சமூகம், எழுத்தாளர்கள், சினிமாவில் இருக்கக்கூடிய சில இயக்குனர்கள், சில பத்திரிகையாளர்கள், சில அறிவுஜீவிகள் இதற்கு எதிரான சில கருத்துக்களை சொன்னார்கள். சொல்லக்கூடிய நேரத்தில் முதலாக இவருடைய ஆட்சியினுடைய ஆரம்ப கட்டத்தில் முதலாக என்ன நடக்குன்னு கேட்டால், இவருக்கு எதிரான இந்த கருத்தை சொன்னதுனால முதல்ல கவ் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் நடந்தது. அதற்கு எதிரான கருத்துக்கள் சொன்னவர்கள் எல்லாம் ஆன்டி நேஷனலிஸ்ட், தேச துரோக வழக்குகளும் தேச துரோகிகளும் என்று பட்டம் சூட்டப்பட்டார்கள். இரண்டாவதாக இந்தியாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை தலித்களுக்கு எதிராகவும் மைனாரிட்டிஸுக்கு எதிராகவும் நடந்த அட்டூழியங்கள். அதற்கு எதிராகவும் ஆங்காங்கே சில அறிவுஜீவிகள் கலண்டெழுந்தார்கள். இதற்கு எதிராகவும் ஆங்காங்கே சில போராட்டங்கள் நடைபெற்றது. அப்போ இந்த முறை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? நீங்கள் தலித்களை அட்டாக் பண்ணாதீங்க, என்னையே அடிச்சிருக்கோன்னு சொன்னார். கவ் பாலிட்டிக்ஸ்க்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், இந்தியாவில் தலித் மைனாரிட்டிஸுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரினுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ண பிறகு அங்கே நடைபெற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு முத்தலாக் பிரச்சனையில் இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கு போராட்டம் நடைபெறவில்லை என்று சொன்னாலும், ஒரு சில ஏரியாக்களில் சில செக்டாரில் நடைபெற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட சிஏஏ போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதற்கு பின்னாடி அதற்கு முன்னாடியும் ஆங்காங்கே சிறிய அளவுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் எதற்கு எதிராக டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி போன்ற வகையான கொடூரமான சட்டங்களுக்கு எதிராக, திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள், எல்லா வகையான போராட்டங்களும் 2014 2020 வரை ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்கள் அத்தனையுமே சில நேரங்களில் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய அதிகார பலத்தை வைத்து அது வீழ்த்தப்பட்டது. எந்த வகையான போராட்டத்துக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஒத்து வராது. இப்போ சமீபத்தில் பாருங்கள், இந்தியா முழுக்க விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் டெல்லியிலேயே சூழ்ந்து நிற்கிறாங்க. டெல்லியை சரௌண்டிங்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த போராட்டத்தினுடைய தொடக்க நிலையில் இதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று அதிகார பலத்தை பயன்படுத்தி மிக கொடூரமான முறையில் இந்த போராட்டத்தை மத்திய அரசாங்கம் சந்தித்தது. தோல்வியை சந்திச்சு தடை பண்ண முடியலை. ரெண்டாவதாக என்ன பண்ணுச்சு? இந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் கிட்டத்தட்ட 6 முறை பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு, பேச்சுவார்த்தைக்கு ஒரு சில அமைப்புகளை அழைத்து, அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பிளவு ஏற்படுத்தப்பட முடியுமா என்பதை சிந்தித்து பிளவுபடுத்த முயற்சியும் செய்தது. அதிலும் தோல்வியை சந்தித்தது. இப்போ கடைசியாக என்ன பண்ணதுன்னா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளுடைய
முன்னாள் தலைவர்கள், அதாவது ஏஜ் பார் ஆகி ஒதுங்கி போன தலைவர்களை இன்றைக்கு மோடி அவர்கள், நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் நம்முடைய உள்துறை மந்திரி என்ன பண்ணாங்கன்னா, பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு ரீஜனல் லெவலில் பேச்சுவார்த்தை. எப்படி இவர்களுக்கு ஃபேவரைட்டாக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் விவசாய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக நேற்று முன்தினம் பிரைம் மினிஸ்டர் குஜராத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக மிகப்பெரிய அளவுக்கு பிரபகண்டா. எப்படியெல்லாம் டைவர்ஷன் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் இந்த விவசாய போராட்டத்துக்கு எதிராக இவர்களை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிகள் செய்ய முடியுமோ எல்லாம் செய்து முடிச்சாச்சு. இதற்கு இடையில் என்ன நடந்தது? மக்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுவதற்காக வேண்டி பாராளுமன்றத்தினுடைய லே அவுட்டினுடைய இனாகுரேஷன், இன்றைக்கி அது தேவையா? உலகத்தினுடைய பல நாடுகளினுடைய பாராளுமன்றத்தினுடைய அமைப்புகளினுடைய விட, கட்டிடக்கலைகளை விட, பரப்பளவை விட, பல நாடுகளுடைய சிறப்பம்சங்களை விட மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய லே அவுட்டை மாற்றவோ, அதனுடைய கட்டிட ஸ்ட்ரக்சரை மாற்றவோ தேவையே இல்லை. பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற செஷன்ஸில் விவாதங்கள் நடத்தப்படும். அதற்குரிய நேரங்களில் தான் அவங்க அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே யாருமே படுத்து தூங்குவது கிடையாது. போதுமான அளவுக்கு எம்பிக்களுக்கு இருக்கைகளையும் உள்படுத்தி மற்ற பல சிட்டிங் ஏரியாக்கள்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்துகிட்ருக்குது. சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில். இந்த கொரோனா காலத்தில் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு எந்த நிவாரணங்களை சரியான அளவுக்கு செய்யாத இந்த அரசாங்கம் 1000 கோடி ரூபா, இது என்ன மன்னர் ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்ருக்குதா? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அதிபரா, மன்னரா? என்ன நடக்குதுன்னு மக்கள் சிந்திக்கணும். இது தேவையே இல்லை. இது ஒரு டைவர்ஷன். ஒரு நாள் முழுக்க இதனுடைய இனாகுரேஷனை விவசாயிகளுடைய போராட்டத்தை எப்படியெல்லாம் டைரக்ஷன் மாற்ற முடியுமோ, மீடியாவினுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு டே பை டே பிஎம்மும் உள்துறை மந்திரியும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஆங்காங்கே பல மாற்றங்களை செய்து அதுதான் டிவியில் ஃபோக்கஸ் காட்டிக்கிட்டே இருக்குன்னு செய்துட்ருக்காங்க. இது ஒரு வகம். இந்தியாவில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடியது அறிவிக்கப்படாத மன்னராட்சி. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு பாராளுமன்றத்தினுடைய மாற்றங்கள், சொகுசு பயணம் செய்வதற்கு ஆடம்பர விமானம், தினம்தோறும் தன்னை பெர்சனாலிட்டியை சரி பண்ணுவதற்கு வேண்டி 1000 கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாவுக்கு உடைகள். உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி நடக்கலை. ஈவன் அமெரிக்காவில் கூட, ஈவன் ஒபாமா, ட்ரம்ப் கூட இன்றைக்கி மாற்றத்துக்கு முன் வந்திருக்கிறார். மக்களினுடைய வலிகளை புரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய ஆட்சியினுடைய முடிவு நேரத்தில் கூட வேக்சினேஷன் மேட்டரில் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்கன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸ் அல்லாத சிட்டிசனுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேக்சினேஷன் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தோல்வி அவருடைய மைண்டை மாற்றி இருக்கு, சிந்திக்க தொடங்கியிருக்கு. ஒரு தோல்வி ஏற்பட்ட பொழுதுக்கு ஈவன் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் போல சிந்திக்க தொடங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3500 கோடி ரூபாவுக்கு செலவு. வீர சிவாஜின்னு சொல்லிக்கிட்டு மகாராஷ்டிராவில் சிலை போட்டதில் செலவாகும் 2000 கோடி ரூபா. பாராளுமன்றத்தினுடைய லே அவுட்டை மாற்றி எடுப்பதற்கு அவர்களுடைய விரும்பக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு காலங்காலமாக சங் பரிவார் அமைப்பு வடிவமைத்து கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற அளவுக்கு பாராளுமன்றத்தை அமைப்பை மாற்றுவதற்கு வேண்டி 1000க்கு மேல் 1000 கோடி ரூபாய்க்கு மேல். இது இந்தியாவினுடைய இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தினுடைய பியூட்டின்னு சொல்லக்கூடியது விவாதங்களும் போராட்டங்களும். ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது? முழுக்க ஏதேச்ச அதிகாரத்தை நோக்கி ஒரு சேடிஸ்டாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய நாடு. என்னன்னு சொல்லிக்கிட்டு இதில் என்ன மேட்ருன்னா, இத்தனை நாட்களாக விவசாயிகளுடைய போராட்டம் இந்தியாவில் இவ்வளவு பெரிய அளவுக்கு பேசப்பட்ட பொழுதும்
நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 16 விவசாயிகள் உயிர் நீர்த்த பிறகு கூட நம்முடைய பிரைம் மினிஸ்டர்களை அவர்களை சந்திப்பதற்கோ அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கோ அவர்கள் கேட்கக்கூடியது ஒரே ஒற்றை கோரிக்கை, எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அது மாத்திரம்தான் அவங்க கேட்குறாங்க. இந்த 3 ஷரத்தை நீ மாற்றிக்கிட்டு அதில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொண்டு வா. 3 ஷரத்து மாற்றாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு உறுதி கொடுக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு அதை அடிப்படையாக அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அது சட்டத்தில் இல்லாமல் இருந்தாலும் அது செயல்படுத்தப்பட்டது. என்ன காரணம் கேட்டால், அத்தியாவசிய உணவு பாண்டங்கள் என்ற அறிக்கையில் இன்றளவும் அது அத்தியாவசிய பொருட்கள், அரி, கோதுமை, எண்ணெய் வகைகள், தானியங்கள் எல்லாம் தக்காளி, உள்ளி போன்ற வெங்காயம் போன்றவைகள் எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் என்ற பட்டியலிலிருந்து ரிமூவ் செய்யப்பட்டதனால் பயப்படுகிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக கார்ப்பரேட் முதலாளிகளுடைய அண்டரில் இது டைரக்டாக பர்ச்சேசிங் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த சட்டம் வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய பிரைம் மினிஸ்டருக்கு வேண்டப்பட்ட 2 கார்ப்பரேட்டுகள் மிகப்பெரிய பயம் விவசாயிகளுக்கு. இதற்கு இது உயிர் வாழக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு பாண்டங்களுடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தில் ஆங்காங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் விவசாயிகள் வீட்டு தடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வீட்டு தடங்களை எங்கே கேட்டிருக்கோம்? காஷ்மீரில் கேட்டிருக்கோம். முஃப்தி முகமது சையீதினுடைய மகள் மெஹபூபா முஃப்தி, உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, காஷ்மீரை இதுவரை ஆட்சி செய்த முதல்வர்கள் அத்தனை பேரும் வீட்டு தடங்களில் வைக்கப்பட்டார்கள் கழிந்த 6-7 மாதங்களாக. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் காஷ்மீரில் நாம் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவினுடைய பல பகுதிகளில் சாதாரண ஏழை விவசாயிகள் போராட்டத்திற்காக டெல்லிக்கு வர இருக்கக்கூடிய சாதாரண ஏழை விவசாயிகள் என்று வீட்டு தடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குஜராத், மோடியும் முதல்வராக இருந்த குஜராத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வீட்டு தடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிர்ச்சியான செய்தியாக இருக்கலாம். எந்த மீடியாவும் இதை அனலைஸ் பண்ணதில்லை. இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. ஏதேச்ச அதிகார ஒரு பிரைம் மினிஸ்டராக மோடி மாறிக்கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் என்ன, அப்படிதான் இன்றைக்கு போய்கொண்டிருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்குது. 2021 மேயில் தேர்தல் முடிந்திருக்கணும். அந்த நேரத்தில் தமிழகத்தில் பிஜேபி தன்னுடைய எல்லா வகையான சித்து விளையாட்டையும் காட்டுது. ஏன்னு சொன்னால், இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. 38 தொகுதிகளில் தோல்வியை சந்தித்தது. ஒரு தொகுதியில் குரு இடப்பயிற்சி, எலக்ட்ரானிக் இவிஎம் மிஷின் குரு பயிற்சி பண்ணதுனால ஓபிஎஸ்க்கு மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றான். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் கிடைக்கப்பெற்ற அத்தனை உளவுத்துறை செய்திகளும் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும், மிகப்பெரிய பலத்தோடு ஆட்சிக்கு வரும். கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறும் உள்ள செய்தி அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அப்போ எப்படியாவது இது, ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இனி எந்த காலகட்டத்திலையும் இனி வரக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஏற்படக்கூடிய